நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 2 1/2 ஏக்கர் ரொம்ப அருமையான ஒரு தோப்பு. அதில ஒரு அருமையான ஒரு வீடு, ஒரு கிணறு, ஒரு தனி சர்வீஸோட ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ரொம்ப காங்கிரீட் ரோடு மேல சுத்தி வீடுகளுக்கு மத்தியில ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது. நம்ம ஆனைக்கட்டியிலிருந்து உள்ள அகழி. அகழியிலிருந்து முண்டம்பாறை அந்த அந்த ஏரியா பேர் வந்து முண்டப்பாறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிப்பாறை நிறைய ஊர் இருக்குங்க. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரூட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போகணும் அப்படின்னா, கோயம்புத்தூர், ஆனைக்கட்டி, ஆனைக்கட்டியிலிருந்து அகழி, அகலிலிருந்து கூலிக்கடவு, கூலிக்கடவுலேருந்து லெஃப்ட் திரும்பி சிறுவாணியாத்து ரோட்டில் போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டரில் ரைட்டில் திரும்பினோன்னா எக்ஸாக்டாக இந்த 8வது கிலோமீட்டருங்க. கூலிக்கடவுலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 8 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு பீப்புள் நிறைய பேர் இடம் வாங்கியிருக்காங்க. இது வந்து கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் தான், இருந்தாலுமே நிறைய பேர் தமிழ் மக்கள் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு வீடு. வீடுனால வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு வித் அட்டாச்சு. இது இல்லாமல் வந்து அவுட்டர் டாய்லெட் ஒன்று இருக்கும், வெளியில் ஒரு அவுட்டர் கிச்சன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு கிணறு, அருமையான ஒரு போர்வெல். போர்வெல் கிடையாது, அருமையான கிணறு, ஃப்ரீ இபியோட. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பரான வீடு. சின்ன 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 ஃபினிஷிங் ஒர்க், அதாவது டைல்ஸ் போடாமல் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஃப்ளோரிங்லாம் நம்ம ஊரில் டைல்ஸ் போட்டிருப்போம், எங்கள் ஃப்ளோரிங் வந்து டைல்ஸ் போடல. அதேமாதிரி ஸ்டெப்ஸ் எதுவுமே டைல்ஸ் போட கிடையாது. எல்லாமே வந்து காங்கிரீட்டில், அதாவது கலவையில் போட்டு மலுக்கி விட்டுருப்பாங்க. இடம் வந்து சூப்பராக இருக்கும். வீடு வந்து நார்மலாக நம்ம ஸ்டே பண்ண முடியும். ரொம்ப அருமையான வீடு தான், காங்கிரீட் வீடு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவுரு வந்து அந்த ரெட் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அந்த பாறையை வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த கல் பேர் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கல்லில் கட்டின வீடு தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு. இந்த வீடு கட்டுற மாதிரி இருந்தாவே இன்றைக்கி குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30 lakhs ஆகுது, 30 லட்ச ரூபாயாவது ஆகும். இங்கே வந்து அவங்க சொல்கிற விலை 2 1/2 ஏக்கரும் சேர்ந்து சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 80 lakhs, 80 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஏக்கர் வந்து உங்களுக்கு ஒரு 35 நியர் அபவுட் வரும். இந்த வீடு, கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு, சுற்றி டிம்பர் வேல்யூஸ் ஃபுல்லாகவே வந்து ஈட்டி மரங்கள், ரோஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்க. ஈட்டி மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 மரங்களுக்கு மேலே இருக்கும். தேக்கு மரங்கள் வந்து ரொம்ப சூப்பரான நிலம்பூர் தேக்கு மாதிரி, அது ஒரு மஞ்சள் கலர் தேக்கு, மஞ்சள் தேக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு தேக்கு மரம், அந்த மாதிரி நிறைய டிம்பர் வேல்யூஸ் இருக்குதுங்க. அதே மாதிரியே வாழை, ஆரஞ்சு, ஏலக்காய், பெப்பரு, பாக்கு. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான பூமி. நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குற மாதிரி பூமி வந்து ஒரே பிளைன் சர்ஃபேஸாக கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கேரளாங்கிறப்ப வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரியே வந்து ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான இடங்களாக இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடணுங்கிற அவசியம் கிடையாது ஃபீல்டுக்கு. ஏன்னா அங்கே கிளைமேட்டே அப்படி தான் இருக்கும். கிளைமேட் அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து எப்படி பார்த்திங்கனாலும் வருஷத்தில் ஒரு 6-7 மாதத்துக்கு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஏரியா தான். அதனால் உங்களுக்கு இந்த காடு பராமரிக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து 2 டைம் ப்ரஷ் கட்டர் போட்டு கம்ப்ளீட்டாக காடை க்ளீன் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களுக்கு மேஜர் ஒர்க்காக தெரியும். மற்றபடிக்கு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் வாழை, ஏலக்காய், பாக்கு, மிளகு எதுக்குமே நீங்கள் தண்ணி விடணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வருஷத்தில் வந்து 6-7 மாதம் மழை வந்துடும். ரெண்டாவது கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு பனியாக இருக்கும். டெய்லியுமே பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்டு, அதுலேயே பூமி ஈரப்பதமாகவே தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி விடணும், மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக காடு மட்டும் ப்ரஷ் கட் போட்டு கம்ப்ளீட்டாக காடை க்ளீனாக வச்சுக்கணும். இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குங்க. வீடுகள்னால் சாதாரண வீடுகள் கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான வீடுகள் தான். எல்லாமே ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட், 1600 ஸ்கொயர் ஃபீட், அது மாதிரி ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீடுகள் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். இந்த ஏரியா வந்து நல்ல சில் கிளைமேட்டு, காங்கிரீட் ரோடு. நீங்கள் என்ன வேணாலும், எந்த வண்டியில் வேணாலும் வரலாம். உங்களுக்கு வந்து ஈஸி ரீச்சபிள் தான். நீங்கள் ஆனைக்கட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மெட்ரோ சிட்டி ஆகிக்கிட்டு இருக்குங்க. கோயம்புத்தூர் சுற்றியுமே இந்த பக்கம் பொள்ளாச்சி வரைக்குமே நிறைய ஐடி கம்பெனி வந்துருச்சு. இந்த பக்கம் கருமத்தம்பட்டி வரைக்குமே. இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளால் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் கண்டிப்பாக வாங்க முடியாது. நீங்கள் நார்த்தன் சைடு போயிட்டிங்கன்னா அன்னூர் வரைக்குமே இன்றைக்கி ஏக்கர் வந்து 1 கோடி ரூபாய், 1.25 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவிலிருந்து வெறும் ஒரு 1 ஹவருக்குள்ளே, ஒரு 45-50 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சூப்பரான இடம். அதாவது 2 1/2 ஏக்கர் மொத்த விலையே ரொம்ப அருமையான ஒரு ஆர்சி பில்டிங்கோ, ஒரு கிணறு, ஃப்ரீ இபியோட அவங்க கொடுக்குற விலையே டோட்டல் 80 lakhs மட்டும்தான். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வருஷத்துக்கு லீஸ்க்கு விட்டிங்கன்னா ஏக்கருக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் கிடைக்கும். வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் லீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாடகைக்கு விடலாம். வாடகைனா குத்தகைக்கு விடலாம். ஏன்னா மிளகு, பாக்கு, ஏலக்காய் இருக்கிறதுனால அவங்களே வந்து காட்டையும் பராமரிச்சுக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கமும் கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காட்டுக்கு வந்து அந்த காடு வெட்டி கொடுக்குறது மட்டும்தான் நம்ம பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடிக்கு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான இடம் தான்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து 2 ஏக்கர் 27 சென்ட். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் சைட்டு விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் ஒரு 5 ஏக்கர், ஒரு 47 சென்ட், ஒரு 8 ஏக்கரு, ஒரு 1.5 ஏக்கரு, ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் இன்றைக்கி குறைஞ்சபட்ச மார்க்கெட் வேல்யூ வச்சுக்கிட்டால் கூட ஏக்கர் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு, நான் சொல்கிறது தோட்டம் மட்டும் போகும். அதுவும் தோட்டத்தில், அது வீடோட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்லங்களா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அங்கே ஒரு ரோடுங்க. அந்த ரோடு வந்து டேரெக்ட் காங்கிரீட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இது ஒரு 10 to 12 ஃபீட் ரோடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஓனரோட பிரதர் வீட்டுக்கு போகிற ரோடு. இந்த ரோட்லேயுமே நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த செடிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த செடிகள் இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இடம். ஓகேங்களா? நம்ம இடத்துக்கு வந்து 2 ரூட் இருக்குது. அந்த ரூட் வழியாக போய்க்கலாம், இந்த ரூட் வழியாக வந்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சே நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.